வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்டில் பண்ணிடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் நமக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டம்ளரில் ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவு ஒரு பானையில் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 லெமனை நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும். ரைஸில் ஒரு டேஸ்ட்டும் நமக்கு வரும். தேவையான அளவு இப்போ இதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். இந்தளவுக்கு லெமன் தான் நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ரைத்தா பண்ணுறதுக்கு ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதில் தயிர் ஆட் பண்ணி ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. பாதி குடமிளகா, பாதி கேரட், அதுக்கப்புறமா 6 பீன்ஸு, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் ரைஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் வெந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் போட்டு நல்லா ரைஸை ஆற வச்சிடலாம். ரைஸ் 3/4 பங்கு வெந்தால் போதும். பொன்னி அரிசி மாதிரி இல்லை, பாஸ்மதி அரிசி நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்தில் உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். 3/4 பங்கு தான் வேகணும். நான் அந்த பதத்தை உங்களுக்கு காட்டுறதுக்கு வீடியோ எடுக்கலை. நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக உடையணும் அரிசி. அதே சமயத்தில் வெந்தும் இருக்கணும். 3/4 பங்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டால் போதும், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி கடாய் ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் கோட்டாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் கலரும் போது நம்மளுக்கு அந்த எண்ணெயோடு சேர்ந்து உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் உங்கள்கிட்ட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு 2ஐயும் ஆட் பண்ணி இது நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலராக வரணும். பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது 3மே நல்லா பச்சை வாசனை போகணும். உங்களுக்கு ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வெங்காயத்தை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரைஸ்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். குடமிளகா, பீன்ஸு, கேரட், பட்டாணி, அது மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காய்க்கு தேவையான அளவும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன், ஏன்னா எனக்கு ரைஸ் நல்லா ஒயிட் கலராக வேணும். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரமிளகாத்தூளும் நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலையே நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன், ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டு அதுக்குள்ளே ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். ரைஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கலந்து விடும் போது நல்லா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக கோட் ஆகும் ரைஸில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலரணும். ரைஸ் உடையாமல் கலரி விடுங்க. இப்போ எல்லா ரைஸும் நான் கலந்துட்டேன். இதில் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும்னு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் மேலால் நான் ஆட் பண்ண போகிறேன். 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிட போகிறேன். ரைஸ் கிளறும் போது நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க, ரொம்ப ஹீட்டு தேவையில்லை. இப்போ இதை மூடி போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா வந்து உருகி ரைஸோடு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். லிட்டை திறந்தோடனே நல்ல வாசனை கமகமன்னு வருது. நெய்யோட வாசனை வந்தோடனே நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ரைஸும் பாருங்கள் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதையும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சில்லி சாஸ் இருந்தால் அதை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.